ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 1.5 ரோலில் வந்து ஒரு ஒயர் கூட எப்படி பின்னுறது, அதுக்கு சரியான அளவு என்ன, அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து 1.5 ரோலில் தாங்க ஒரு கூடை வந்து பின்னலான்னு இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒருத்தவங்க சென்னையிலேருந்து கால் பண்ணி எனக்கு வந்து 100 கூடை வேணும், 1.5 ரோலில் வேணும் சொல்லி அவங்களே வந்து மெஷர்மெண்ட்லாம் சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 9 அகலம் 9 போடணும், நீளம் வந்து 22 போடுங்க. அந்த சைஸில் வந்து போடுங்க. கிஃப்டாக நான் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு வந்து 100 கூடை வேணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மக்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு சாம்பிளுக்கு ஒரு கூடை பின்னி கொடுங்க. அது பார்த்துட்டு அந்த கலரு சைஸு எல்லாம் ஓகேனா அது மாதிரி உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்காக நம்மளும் வந்து உடனே வந்து ஒரு 2 ரோல் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒன்று வந்து எல்லோ கலரு, ஒன்று வந்து ப்ளூ கலரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உரடி ஸ்கேலால் நான் வந்து 5.25 அடி அளந்து எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 20 கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி நான் வந்து அடி போடுறதுக்கு நீளம் வந்து 20 எடுத்துக்கிட்டேன். அவங்க வந்து 22 வந்து போட சொன்னாங்க. 22 வந்து நீளம் போடுங்க, அகலம் வந்து 9 போடுங்க, 1.5 ரோலில் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் வந்து சரி அவங்க சொல்கிற மாதிரி போட்டால், ஏன்னா எப்போதுமே பார்த்திங்கன்னா 2 ரோல் கூட போடும்போது ஒரு சில ஊரில் வந்து ஒயர்கள்லாம் பார்த்திங்கன்னா 24, 25 தான் நம்ம நீளம் போட முடியும். ஒரு சில ஊரில் இருக்கிற அந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருந்ததுன்னா அவங்க 26, 27 கூட போடுறாங்க. அதனால் நம்ம ஊர் சைடு நம்ம வாங்குகிற ஒயர் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி 22 போட்டாக்கா 2 ரோல் கரெக்டாக இருக்கும். 10வது ஒயரு 1.5 ரோல் வராது. ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு சொல்லி அதுக்காக 1.5 ரோல் வந்து ஒயர் வந்து அவங்க கரெக்டாக மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எனக்கு பின்னி கொடுங்க இத்தனை கூடை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நம்ம ஒன்று சாம்பிளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னதை விட நான் 2 பூ கம்மி பண்ணி நான் மொத்தம் 20 பூ தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு அடி ஸ்கேலால் 5.25 அடி வந்து ஒயரை கட் பண்ணிக்கிட்டேன். நம்ம அகலம் வந்து 9 போட்டேன். அவங்க சொன்ன மாதிரி அகலம் வந்து 9 போட்டேன். நீளம் வந்து 20 தான் வச்சேன். இதுவே ஃபஸ்ட்டு நம்ம பின்னி பார்ப்போம், ஒயர் எவ்வளோ மீறுது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி எத்தனை கூடை வேணாலும் பின்னி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து அந்த மெஷர்மெண்ட் எடுத்து நான் பின்னேன். இப்போ வந்து அடி வந்து ஃபுல்லாக போட்டுட்டேன். இந்த 2 கலர் ஒயரை வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து நான் ஃபுல்லாக அடி போட்டுட்டேன். சைடில் வந்து ப்ளூ கலரும் சென்டராக பார்த்திங்கன்னா எல்லோவும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஒரு டிசைன் போட்டேன். சரி இது ப்ளைனாக வந்து ஒரு மாதிரி சிம்பிளாக தெரியும், நடுவில் வந்து நம்ம ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லோ கலரில் வச்சு 2 லைன் வந்து பட்டை மாடலில் வந்து பட்டையாக போட்டேன். ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா சரி ஒயர் வந்து அந்தளவுக்கு வந்து கரெக்டாக வருமா என்னன்னு தெரியல, டவுட்டாக இருக்குன்னு சொல்லி அந்த 2 லைனோடு நான் விட்டுட்டேன். லைனோட விட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ இந்த கூடை பின்னுறதுக்கு எனக்கு ஒரு நாள் தான் ஆச்சு. நேற்று வந்து காலையில் வந்து அடி போட்டேன், நைட்டுக்கெலாம் நான் முடிச்சிட்டேன். மறுநாள் காலையில் நான் வந்து கைப்பிடி போட்டுட்டேன். இப்போ கூடை பார்த்திங்கன்னா பார்க்க வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து அர்த்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி கூடை நல்லாயிருக்கு, ஒயரும் நல்லா இருக்குது. இப்போ வந்து இதில் பார்த்தா ஏதாச்சும் சின்ன மிஸ்டேக் இருக்கா என்னன்னு நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கூடை வந்து அழகாக நான் போட்டுட்டேன். இந்த டிசைன் இல்லைனாலும் இன்னும் வேறு டிசைன் கூட நம்ம இதே அளவு வச்சு சூப்பராக கட் பண்ணி போடலாம். அவங்க எப்படி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 20 கூடை ஒரு டிசைனாகவும் இன்னொரு 20 கூடை வந்து ஒரு டிசைன் மாதிரி போட்டு கலரும் வேறு கலரு, அந்த மாதிரி 20 கூடையாக வந்து கொஞ்சம் டிசைனும் லைட்டாக மாற்றணும், கலரும் வந்து மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கூடை வந்து பின்னி அவங்களுக்கு அனுப்பிவிடுவோம். அதுக்கு என்ன ரேட்டோ அதை கொடுத்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஐடியாவும் அவங்களுக்கு இருக்குது. அதாவது பூசணிக்காய் மாடல் கூடையும் கிஃப்டாக கொடுத்தா கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். அது வந்து 1 ரோலில் வந்து பூசணிக்காய் கூடை வந்து பின்னா போதுமா, ஒரு தாராளமாக பொருள்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும், நம்ம கிஃப்டாக கொடுத்தோம் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு ஒன்றுமே யூஸ் பண்ணாத மாதிரி சும்மா இருக்கக்கூடாது. அதனால் அந்த மாதிரி எனக்கு வந்து பூசணிக்காய் கூடை 1, இந்த கூடை 1, 2 மாடல் வந்து சாம்பிளுக்கு எனக்கு பின்னி அனுப்பி
விடுங்க, நான் பார்க்குறேன் இதுவா அதுவான்றதை நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா வந்து எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் சரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பூசணிக்காய் கூடைய வந்து இன்னொரு ஒருத்தவங்கள்ட்ட போட சொல்லியிருக்கிறேன். நம்ம வந்து சரி சும்மா தானே இருக்கிறோம், நம்ம ஒரு கூடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ இந்த கூடைக்கு வந்து கரெக்டாக அளவு எடுத்து இப்போ பின்னி முடிச்சிட்டேன். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கூடை. நீங்கள் தான் சொல்லணும் கூடை எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா, பரவாயில்லையா, இல்லை இன்னும் மாடல் ஏதாவது போடலாமா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் நான் இன்னொன்றும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இதே அளவில் இன்னொரு மாடல் வச்சு ஒரு கூடையை போட்டு அம்மாவுக்கு வந்து காமிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் அதில் வந்து நமக்கு வந்து வேலை கொடுக்குறவங்க தாங்க நமக்கு கடவுள், அவங்க தான் நமக்கு குலதெய்வம். அந்த மாதிரி நினச்சி அந்த வேலையை நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் நம்ம முன்னுக்கு வர முடியும், நம்மளுடைய தொழிலும் நல்ல ஒரு மேன்மை அடையும். என்னால் அப்படி தான். எனக்கு வந்து யார் ஒருத்தவங்க இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கடவுள். அவங்க சொல்கிற மாதிரி கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு திருப்தியான ஒரு வகையில் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோன்னா அந்த ஒரு ஆர்டர் பார்த்திங்கன்னா மேலும் மேலும் நமக்கு நிறைய ஆர்டர் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சரி காசுக்கு தானே வேலை பார்க்குறோம், ஏனோ தானோன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு கடமைக்கு செஞ்சு கொடுத்தோன்னா இவங்களனா இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அந்த வேலை வந்து அதோட ஸ்டாப் ஆகிடும். அதனால் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுங்க. ஒரு சின்ன ஆர்டராக இருந்தாலும் பரவாயில்ல, சின்ன ஒர்க்காக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து இவ்வளோ தூரத்தில் இருந்து ஒரு மொபைல் மூலியமாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டு நம்மளை நம்பி வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லி முன் வரும்போது அவங்க சொல்கிறத நம்ம ஏற்று அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பின்னி ரெடி பண்ணி நம்ம அனுப்பணும்னா கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு ஆர்டருன்றது இன்னொரு 2-3 ஆர்டர் வந்து அவங்க மூலிமா இன்னும் நமக்கு வந்து வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன், என்னை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி, இந்த ஒயர் கூட பிஸ்னஸ் மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, அதில் வந்து நம்மளுக்கு ஒர்க்கு யார் நம்மளை நம்பி கொடுக்குறாங்களோ அவங்க தான் நம்மளுக்கு தெய்வம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து அந்த வேலையை வந்து நம்ம கடவுளுக்கு கொடுக்குற மரியாதையாக மாதிரி நினச்சி நம்ம கரெக்டாக செஞ்சோன்னா உண்மையிலே நம்ம அந்த வேலையில் வந்து பெரிய லெவலில் நம்ம வந்து போகலாங்க. நம்ம வந்து இந்த வேலையெல்லாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த பிஸ்னஸில் நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதனால் வந்து நம்மளுக்கு மன உளைச்சல் கூட ஏற்படலாம். ஆனால் வந்து அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம செய்கிற வேலையை நம்ம ஒழுங்காக கரெக்டாக செஞ்சோன்னா அதில் உள்ள திருப்தி பார்த்திங்கன்னா கடைசியாக நமக்கு கிடைக்கும் போது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சோம் அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் ஒரு உள்ளுணர்வு நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அதுதாங்க உண்மையான உழைப்புன்றது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து நிறையா விஷயம் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். அந்த அனுபவிச்சதோட பலனாக தான் இப்போ உங்களுக்கு வந்து இதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த மாடல் கூட வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு போட்டிருக்கேன். நம்ம மறுபடியும் இன்னொரு மாடல் கூட அவங்களுக்கு போட்டு காமிக்கலாம். ஏன்னா நம்மளை தேடி வர கஸ்டமருடைய திருப்தி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. இந்த மாடல் பிடிக்கலன்னா நம்ம இன்னும் 2-3 மாடல் கூட அவங்களுக்கு போட்டு அவங்களுக்கு அனுப்பலாம். அவங்க பிடிச்சிருக்குன்னு சொன்னாக்கா அவங்க ஆர்டர் கொடுக்கட்டும். இப்போ இந்த கூடை பார்த்திங்கன்னா 300 கிராம் வருதுங்க. அதாவது ஒரு ரோல் ஒயர் வந்து 200 கிராமு, இது வந்து 300 கிராம் வருது. கரெக்டாக வந்து 1.5 ரோல் வருது. 1.5 ரோலில் வந்து நம்ம இந்த கூடை வந்து அழகாக போட்டிருக்கோம். 400 கிராம்னா 2 ரோலு, கரெக்டாக 400 கிராமில் 2 ரோல் கூட நம்ம பின்னிடலாம். இப்போ இது வந்து 300 கிராம் கரெக்டாக நான் எடை போட்டு கூட பார்த்துட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து ஒயர் வந்து இவ்வளோ தான் மீந்திருக்கு. இப்போ 2 ரோல் எடுத்தேன், ஃபுல்லாக 2 ரோல் எடுத்தேன். 2 ரோலில் வந்து இப்போ நான் ஒரு கூடை பின்னி முடிச்சிட்டேன். அது கரெக்டாக 1.5 ரோல் 300 கிராம் வருது. மீதி வந்து நமக்கு எல்லோ கலர் வந்து இவ்வளோ தான் இருக்குது கையில். அப்போது பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அளவு வந்து 1.5 ரோல் கூடைக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு என்ன அளவு சொல்லி இந்த கூடைக்கு நான் எடுத்தனோ மெஷர்மெண்ட்டு அந்த அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1.5 ரோல் கூடை போடணுன்னா தாராளமாக இந்த கூடை நீங்கள் போடலாம். இப்போ வந்து நம்ம வந்து புதுசாக ஒயர் கூடை பின்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த மாதிரி 1.5 ரோலில் ஒரு கூடையை வந்து நீங்கள் வந்து போடலாம். இல்லை எந்த சிக்கலும் வராது, எந்த பிரச்சனையும் வராது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எதாவது டவுட் வந்தால் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.